2025ஆம் ஆண்டு உலக அளவில் நடந்து அனைவராலும் திரும்பி பார்க்கப்பட்ட பல நிகழ்வுகள், சம்பவங்கள் பற்றிய தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு தொடங்கியதுமே ஜனவரி 7லிருந்து 31 வரை அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டு சுமார் 440 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான வீடுகள், கட்டிடங்கள் சேதமடைஞ்சு பெரும் விபத்தாகவும் இது மாறி இருக்கு. அதே நாள்ல, அதாவது ஜனவரி 7ல் டிபேட்ல ரிக்டர் அளவுகோல்ல 7.1 என்ற அளவுல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு 126 400 வரை உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவும் மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 2025 தொடங்கியதுமே எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கும் போது ஜனவரி 20 ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபராகவும் பதவியேற்றிருக்காரு. பதவியேற்ற அதே நாள்ல பிறப்பினால் வழங்கப்படும் குடியுரிமையை மாற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 14160 கையெழுத்திட்டு இருக்காரு. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அதன் பிறகு பல அதிரடி சம்பவங்களை செய்திருந்தாரு. அப்போது உயர தொடங்கிய தங்கம் தான் இப்போ 1 லட்சத்தை தாண்டியும் கடந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதே ஜனவரியில 29 அன்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் காரணமாக 37 பேர் உயிரிழந்திருக்காங்க. 60க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே நடந்த மிகப்பெரிய விபத்தாகவும் இது பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருந்தாலும், மோனாலிசா என்ற ஊசி பாசிமணி விற்கும் பெண் வைரலாகி தற்போது படங்களிலும் நடித்து வராங்க. பிப்ரவரி 15 நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் தாமதத்தால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 18 பேர் உயிரிழந்தாங்க. 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமும் அடைஞ்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், மார்ச் 8 அன்னைக்கு ICC சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்திய ஆண்கள் அணி 3வது முறையாக வென்று எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாகவே மாறியிருந்தது. இதற்கு அப்படியே நேர்மாறாக மார்ச் 22 குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் லண்டன் ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஒரு சில நிமிடத்திலேயே கட்டுப்பாட்டை இழந்து வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மருத்துவக் கல்லூரி மேலே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் சுமார் 242 பயணிகளும் பணியாளர்களும் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றாகவும் கருதப்படுது. மார்ச் 28, 2025 மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் 7.7 7.9 ரிக்டர் அளவு கொண்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால மியான்மர்ல 5456 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் தாய்லாந்துல 103 பேர் வரலுமே உயிரிழந்திருக்காங்க. இந்த ஆண்டு தான் 5 வருடங்கள் கழித்து மார்ச் 25ஆம் தேதி இந்தியா மற்றும் சீனா மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருந்தாங்க. மேலும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் லெவல்ல பேச்சுவார்த்தையும், அக்டோபர் 25ஆம் தேதி போர்டு கமாண்டர் லெவல்ல பேச்சுவார்த்தையும் நடத்தி தொடர்புகளை வலுப்படுத்தியிருந்தாங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி ரெசிப்ரோக்கல் டாரிஃபை ட்ரம்ப் அறிவிச்சு எல்லார் மத்தியிலையும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருந்தாரு. ஜூலை 31 இந்தியாவிற்கான 25% டாரிஃபை அறிவிச்சிருந்தாரு. இது ஆகஸ்ட் 7ஆம் தேதி அமலுக்கு வந்தது. ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலிருந்து கூடுதலாக 25%ஐயும் வரி போட்டு இந்தியா மீது தற்போது 50% வரியை அமல்படுத்தியிருந்தார். இது இந்தியர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. ஏப்ரல் 22ஆம் தேதி தான் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதில் 26 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் மே மாதம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய இடங்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருந்தது. அடுத்ததா ஜூன் 30ஆம் தேதி தெலுங்கானா மாநிலத்துல சங்கரரேட்டியில் ரசாயன தொழிற்சாலையில வெடி விபத்து ஏற்பட்டு 46 பேர் உயிரிழந்தாங்க. 33 பேர் படுகாயமும் அடைஞ்சிருந்தாங்க. மேலும் 8 பேர் கண்டுபிடிக்க முடியாமலேயே போயிருந்தது. ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 தான் உலகமே திரும்பி பார்த்த நாளாகவும் பார்க்கப்படுது. சீனாவில் நடந்த SCO மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபர் ஜின்பிங்,
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர் ஒரே இடத்துல இணைந்து சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. இது உலக அரங்குல அனைவரையும் திரும்பி பார்க்கவும் வைத்தது. செப்டம்பர் 8ஆம் தேதி நேபாளத்துல வேலையின்மை, பணவீக்கம், சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்தது காரணமா ஜென்சி இளைஞர்கள் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டத்துல குதிச்சாங்க. அந்த போராட்டம் தற்போது வர நடந்து கொண்டே இருக்கு. அதே நேரத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதி பங்களாதேஷ்லேயும் ஜென்சி குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது தற்போது பெரிய போராட்டமாக வெடிச்சு நிறைய கலவரங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. செப்டம்பர் 27, 2025 தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினருடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமா 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அரசியல் அரங்குல பெரும் அதிர்வையும் ஏற்படுத்தியிருந்தது. அக்டோபர்ல பஞ்சாப் மாநிலத்துல அதீத கனமழை காரணமா ஆறுகள், ஏரிகள் நிரம்பி இருந்தது. மேற்கு இமாலயத்தில் இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பி பெரும் வெள்ளப்பெருக்குமே ஏற்பட்டது. இதனால 1400 கிராமங்கள், 2.5 லட்சம் ஏக்கர் பண்ணை நிலங்கள் வெள்ளத்துல மூழ்கி இருந்தது. 3.5 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுல 55 பேர் உயிரிழந்திருக்காங்க. அக்டோபர் 14 ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் பகுதியில் ஏசி பேருந்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு பஸ் முழுவதுமாக எரிந்து போனது. இதில் 26 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. நவம்பர் 2 ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 நடந்த இந்த போட்டியில இந்திய பெண் அணியினர் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. அடுத்ததா நவம்பர், டிசம்பர் 2025 சைக்ளோன் டித்வா இலங்கையை புரட்டி போட்டது. இதுல 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. மேலும் 300 பேர் காணாம போனாங்க. இந்த வெள்ளத்தால கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. வீடுகள், நிலம்னு அனைத்துமே அழிந்து பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த ஒரு பாதிப்பிலிருந்து இன்னமும் மக்கள் மீள முடியாத சோகத்திலையும் இருக்காங்க. 2025ஆம் ஆண்டுல இந்த மாதிரி நிறைய துயர சம்பவங்கள், கோர சம்பவங்கள், மக்களை சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய சம்பவங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு. இந்த 2020 ஆண்டு இப்போ முடிய போகுது. அடுத்து 2020 ஆண்டு புத்தாண்டு வரப்போகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் எல்லோர் மனதிலையும் எல்லோர் வாழ்க்கையிலையும் புத்தாண்டு இனிமையாக மலர என்னுடைய வாழ்த்துக்கள்.